வணக்கம் நேயர்களே, அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பவுல் தீமோத்திக்கு மிக முக்கியமான ஒரு அழைப்பை விடுகிறார். என்ன அழைப்புன்னு சொன்னா, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன குறிப்பிடுகிறார் சொன்னா, அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, சுவிசேஷத்திற்காக என்னோடு தீங்கு அனுபவின்னு சொல்லி. இன்றைக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு அத்தனை பேருக்கும் ஆசை, அத்தனை பேருக்கும் பிரியும். ஆனால் கம்ஃபர்ட் ஜோனில், கம்ஃபர்டான பிளேஸில் இருந்து சொல்வதற்கு ஆசை. அப்போது தீமோத்திக்கு சொல்லும்போது சுவிசேஷத்துக்கு மிகப்பெரிய எதிரி என்னன்னு சொன்னால், த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயமுள்ள ஆவி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பயமுள்ள ஆவி நம்மை விட்டு போனால் மட்டும்தான் இந்த சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் தைரியமாக கர்த்தரை பற்றிய சாட்சியை சொல்ல முடியும். அப்படி சொன்னவர்கள் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இரத்த சாட்சிகளாக தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தவர்கள். அப்படிப்பட்ட பலமுள்ள ஆவியும் அன்பையும் தெளிந்த புத்தி உள்ள மனிதர்களை ஒவ்வொரு வாரம் அர்ப்பணிப்பின் சிகரங்கள் நிகழ்ச்சியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக சகோதரர் நவநீதர் அவர்கள் நண்பர் சுவிசேஷ ஜெபங்களுடைய ஆரம்ப கால தரிசனம் திட்டம், மூத்த ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களை கொண்டு தேவன் பயன்படுத்தின காரியங்கள், குறிப்பாக மலை தேசங்களில் நடந்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், எதிர்ப்புகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், அந்த பாடுகளை எப்படி ஊழியர்கள் பரவசமாக்கினார்கள், அந்த பரவச நிலையில் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன, என்ன எழுப்புதலை கட்டளையிட்டார் என்பதை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். ஊழியம் மனிதர்களால் மட்டும் நடக்கிறதில்ல. ஆண்டவர் தேவதூதர்களையும் இதில் இணைச்சிருக்கார். இந்த ஊழியத்தில் நிறைய காரியங்களில் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். மிஷினரிகள் மட்டும் போய் அங்கே சத்தியத்தை சொல்கிறாங்கன்னு இல்லை. அங்கே ஆவியானவர் கூட போகிறாரு, தேவ சமூகம் முன்னால் போகுது, தேவதூதர்கள் அங்கே சேனையாக போகிறாங்க. அந்த இடத்துல ஒருவேளை ஒரு ஆள் போயிருக்கலாம். ஆனால் காட்ஸ் கிரேஸ், அதுக்கு பிறகு ஊழியம் பெருசாச்சு, ஏகப்பட்ட ஊழியக்காரங்க போனாங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட அங்கே சுமார் 20 ஊழியக்காரங்க, அதுக்கு அதிகமாக ஊழியக்காரங்க ஹரியானா ஸ்டேட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்க. கர்த்தர் ரொம்ப அருமையாக நடத்துகிறார். அதே நேரத்தில் ஆபத்து வரும், ஆபத்தில் கர்த்தருடைய உதவியும் வரும். இன்னொரு ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் பார்டரில் ஆண்டோடைய பணி செய்ய ஆர்தர் ஜபராஜ்னிட்டு ஒரு கடவுளுடைய மனிதர், நல்ல உயிருக்கு பயப்படாத ஒருத்தர், தைரியமாக முன்னால் போகிறவர். 1000 பேர் தடியோடு நின்னாலும் அவர் பின்வாங்காதவர், தைரியமாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு முன்னால் போகிறவர். அப்படிப்பட்ட நல்ல விசுவாசிகளை, நல்ல விசுவாச வீரர்களை, மிஷினரிகளாக ஆண்டவர் எஃப்எம்பிபியில் தந்திருக்காரு. ஆர்தர் ஜபராஜ் அவர் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அடுத்த பஸ்ஸுக்காக காத்திருக்கார். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கும்பல், அவருடைய ஊழியத்தை எதிர்க்கிற ஒரு கும்பல், அந்த கும்பல் அவரை அப்படியே தூக்கிட்டாங்க. அப்படியே தூக்கி, முதல்ல பஸ் ஸ்டாண்டில் மழை பெஞ்சதுனால சில இடத்துல குட்டையாக தண்ணி தேங்கி சகதி கிடந்து, ஒரு சகதியில் போட்டு முதல்ல அவரை உருட்டியிருக்காங்க. அவருடைய பேண்ட்டு, சட்டை, அவருடைய ஷோல்டர் பேக்கு எல்லாத்தையும், அவருடைய கையில் இருக்கிற பைபிள் எல்லாத்தையும் சகதியில் உருட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அத்தனை பேரும் மிதிச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, சட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க. அவருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தினவர். அந்த முக்கியமான இடத்துல அவரை ஜனங்கள் மத்தியில் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. அந்த இடத்துல அவர் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சகதியாக இருக்குது, என்ன பண்ணான்னு தெரில. அவரே என்கிட்ட சொல்கிறாரு, பஸ்ஸில் போய் இந்த சகதியோடு நான் உட்காந்தேன்னா
எல்லோரும் என்ன பைத்தியம்னு பார்ப்பாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் நின்றுட்டு இருந்தால் கூட எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் பஸ் ஸ்டாண்டை விட்டு அப்படியே வெளியே வந்து தண்ணி எங்கேயாவது கிடைக்குமா, அந்த தண்ணியில் என் சட்டையாவது அலசி கொஞ்சம் அந்த கிழிஞ்சதும் பரவாயில்ல, அந்த அலசிட்டு அப்படியே கொஞ்சம் ஈர சட்டையோடு போட்டுட்டு தொடர்ந்து பிரயாணம் பண்ணலான்னு சொல்லி அவர் வெளியே தண்ணி தேட வந்துட்டார். தண்ணி தேட வந்தால் ஆண்டோடைய கிருபையினால் ஒரு தோட்டம் வந்திருக்கு. தோட்டத்தில் தன்னை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் புறப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். இந்த மாதிரி அவரை பல முறை கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை அவரை தெருக்கள்லேயும் ரோட்லேயும் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தலைவர்கள் வந்து கூடி பேசி, நீ இந்த டிஸ்ட்ரிக்ட்லே இருக்கக்கூடாது, வெளியே எங்கேயாவது பேர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வெளி எல்லைகளில் இருந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் இந்த கிராமத்தில் இருந்து ஒரு 20 நாள் ஊழியம் செய்வார். அப்புறம் அப்படி ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அடுத்த பார்டரில் இருந்து ஊழியம் செய்வார். அப்படியே சுற்றி வருவாராம். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க முடியாது, ஊர் சட்டம். ஆனால் வெளியே இருந்து கணவனும் மனைவியும் தைரியமாக அந்த ஊழியம் செய்யிட்டே இருந்தாங்க, தைரியமாக. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய ஒரு அருமையான ஸ்வார்த்திக்குன்னு சொல்லுவோம் உபதேசியார், அவர் ஊழியம் செய்துட்டு திரும்பும்போது இந்த மாதிரி எதிர்ப்பான ஒரு கும்பல் கிறிஸ்தவத்துக்கு அதை விரும்பாத ஒரு கும்பல் அவரை அடித்து கோடரியினால் அடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அவரை படுக்க வச்சு இந்த இடத்துல இருந்து அப்படியே அவருடைய வயிறு வரைக்கும் அந்த எலும்பை கோடரியினால் வெட்டி 2ஆக்கிட்டாங்க. விறக பிளந்த மாதிரி பிளந்துட்டாங்க, போட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி அறிஞ்சு ஆர்தர் ஜெபராஜ் அவருடைய ஊழியக்காரர் இல்லையா, உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போய் இது உடனே அந்த பாடியை எடுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. பிரயாணம் பண்ணி பைக்கிலே போய் இப்படி நடந்துட்டு அதை போலீஸ் ஸ்டேஷனில் சட்டப் பண்ணல, நாங்கள் வந்து பார்க்க முடியாது, இதை எஃப்ஐஆர் பண்ண முடியாது, இது எங்களுக்கு தெரியாது, இதை நாங்கள் ஃபைல் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. 2 நாள் வெயிட் பண்ணாங்க. யாருமே போலீஸோ அல்லது யாருமே சட்டம் பண்ணலை. அதுக்கு பிறகு அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. அவருடைய அடக்கத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த டெட் பாடி மேலே நிறைய ஒரு கை வச்சு வாய் திறந்து சத்தமாக சொன்னாங்க, எங்களை கொன்று போட்டாலும் இயேசுவை மறுதலிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இயேசுவை மறுதலிக்க மாட்டோம். அவருடைய அந்த கொலை செய்யப்பட்டவர் பேர் ராம்ஜி மகாலே. அவருடைய மகன் அந்த அடக்கத்துக்கு முன்னால் அவருடைய பாடியில் கை வச்சு சொன்னான், எங்கள் அப்பா செய்த ஊழியத்தை நான் செய்வேன். அதே மாதிரி சொன்னான், மருமகன் அதே மாதிரி சொன்னான். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம். அந்த ஊரில் உள்ள அந்த குறிப்பிட்ட ஜாதி மக்கள், வார்லிங்கிற ஜாதி மக்கள் நிறைய பேர் இந்த இயேசுவை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க. அந்த அடக்கம் நடந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில். அருமையானவர்களே, அது வந்து ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது. அந்த ராம்ஜி மகாலைக்கு ரொம்ப வயசு இருக்காது, ஒரு 45 வயசு தான் இருக்கும். காட்ஸ் கிரேஸ். அந்த இடத்துல ஒரு பெரிய சபை தோன்றிச்சு. இப்போ அந்த இடத்துல அவர் இறந்த இடத்துல ஒரு பெரிய சபை இருக்குது. அந்த கடினமான ஊழிய பாதையில் மிஷினரிமார் அநேகர் வேலை செய்கிறாங்க. அங்கே ஸ்கூல், ஒரு பெரிய ஸ்கூல் நடத்துகிறாங்க.
அதில் நிறைய அந்த வார்லி மொழியில் எழுத்து கிடையாது, எழுத்து உருவாக்கி பாடப்புத்தகம் தயார் பண்ணி இவங்களே ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஹிந்தி மொழியில் ஸ்கூல் நடத்துகிறாங்க, தாய்மொழியில் அவங்க நம்ம பாடப்புத்தகம் தயார் பண்ணி தாய்மொழியிலையும் படிக்கிறதுக்கு செய்கிறாங்க. அந்த ஹிந்தி எழுத்தையே அவங்க மொழிக்கு எழுத்தாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ வார்லி மொழியில் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க பைபிள் வச்சுருக்காங்க. அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு எழுப்புதல், பெரிய எழுப்புதல். கடந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் ஒன்றா கூடினாங்க. 15,000 பேர் கூடினாங்க. அநேக எதிர்ப்புகள் மத்தியிலையும் விசுவாசிகள் பலமாக இருக்காங்க. அந்த மிஷனரி ஆர்தர் ஜெபராஜ், அவருக்காக நீங்கள் மறக்காமல் ஜெபம் பண்ணணும். இது போன்ற சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தர் தன்னை அனுப்பின அந்த மக்கள் கூட்டம், அந்த ஜாதிகள் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யம் வரணும். அதான் அவங்க வைராக்கியம். ஊரை விட்டு விரட்டினாலும் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அவங்க தைரியமாக இருக்காங்க. ஒரு முறை ஒரு பெரிய கும்பல் அவர் ஆராதனை நடத்துகிற அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. கிராமத்துக்கு வந்து, நீ உன் வீட்டில் உள்ள எல்லா ஜாமானத்தையும் பேக் பண்ணி எடுத்துரு, நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது. சூரத் அங்கேருந்து கொஞ்சம் தூரம், சூரத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. சூரத்தில் கொண்டு உன்னை ட்ரெயின் ஏற்றி உன் தமிழ்நாட்டுக்கே உன்னை அனுப்ப வந்திருக்கோம். நீ வந்து எல்லா ஜாமானத்தையும் பேக் பண்ணு, புறப்படுன்னு சொல்லி அந்த லாரியில் வந்த கும்பலை விரட்டியிருக்காங்க. அப்போ அவர் கேட்டிருக்காரு, என்னை அனுப்புனவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு கேட்டிருக்கேன். 5 நிமிஷம் என்ன, 10 நிமிஷம் எடுத்துக்க, அனுப்புனவர் யார் அப்படின்லாம் அலட்சியமாக பேசியிருக்காங்க. பக்கத்தில் தேவாலயம் இருக்குது, அவர் கட்டின தேவாலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அவர் முழங்கால் போட்டு 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த ஊரே ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஊருக்கு விசுவாசிகள் அத்தனை பேரும் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே ஒரு ஆலயத்துக்கு வெளியே ஒரு பெரிய கும்பல் இருக்காங்க. அது லாரியில் வந்த கும்பல், ஒரு லாரி கும்பல் இங்கே வெளியே நிற்காங்க. அங்கே அவர் 5 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இறங்கி வரோம், பரம தூதர்கள் இறங்கி வரட்டும், நீங்கள் நடத்துங்க, நான் ஒன்றுமே இப்போ செய்ய முடியாது, நீங்கள் நடத்துங்க. ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 3 நிமிஷம் ஆயிருந்தான். 3 நிமிஷம் ஒரு 10 லாரி வந்துச்சான் அதே இடத்துக்கு. அது ஒரு மலை, உயரமான மலையில் தான் ஆலயம் இருக்குது. 10 லாரி வந்துச்சு தான். இந்த குரூப்புக்கு எதிரான குரூப் அது. இந்த குரூப் வந்து இந்த 10 லாரியில் வந்திருக்காங்களே, அவங்களுடைய லீடரை 2 நாளுக்கு முன்னால் வெட்டிட்டாங்க, கொலை செய்யிட்டாங்க. ஆனாலும் இந்த கும்பலை அவங்க தேடி அலைகிறாங்க. அந்த 10 லாரி கும்பல், அந்த 10 லாரி கும்பலும் இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, வந்து ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஆலயத்துக்குள்ளே ஜெபம் பண்ண ஆரம்பித்து 3வது நிமிஷத்தில் அந்த 10 லாரி கும்பலும் இறங்கி அந்த கும்பலை ரவுண்ட் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் பண்ணி அவங்க தடிகளோடு வந்திருக்காங்க. எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இவர் சூரத்துக்கு அனுப்ப வந்த குரூப்பு வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டு 10 லாரி கும்பல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த ஆலய மேட்டில் 4 பக்கமும் செதறி ஓடுறாங்களாம். செதறி ஓடும்போது இவர் 5 நிமிஷம் முடிஞ்சோடனே ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. மிரட்டின குரூப்பு 4 பக்கமும் ஓடுறாங்க. அப்போது வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கிறார், உபாகமத்தை எடுத்து வாசிக்கிறார். உனக்கு எதிராக ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாய் ஓடுவார்கள். இந்த வசனத்தை எடுத்து சத்தமாக வாசித்தாராம். அந்த 10 லாரி மக்களும் கேட்குறாங்க.
அந்த ஊர் சபை மக்களும் கேட்குறாங்க. உனக்கு எதிராக ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக ஓடுவாங்க. அருமையானவர்களே, அவருடைய பணித்தளத்தில் இது மாதிரி காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை அந்த கிராம பகுதிகளில் ஆடுகள்லாம் குட்டி போடலை. கோழியெல்லாம் முட்டையை அடகாக்க வச்சா குஞ்சு பொரிக்காது, எல்லாம் கூமுட்டையாக போயிடும். இப்படி ஒரு ஒன்றுமே பெருக்கம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு கடினமான ஒரு காலம். அப்போ அந்த பகுதி கிராம மக்களுக்கு இவர் சுவிசேஷம் சொல்ல போயிருக்கார். அப்போ இயேசுவை நீங்கள் நம்புங்க, இயேசுவை நம்பினா ஆண்டவர் எல்லாம் செய்வார். அப்போ அந்த ஊரில் உள்ள தலைவர் மற்றவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எங்கள் ஊரில் யாருக்குமே குழந்தை பிறக்கலை. திருமணமானவங்க எல்லாருமே 10 ஆண்டாக குழந்தை இல்லாமலே இருக்காங்க. யாருக்கும் குழந்தை பிறக்கலை, யாருக்கும் ஆடுகள் குட்டி போடலை, யாருக்கும் கோழிகள் குஞ்சு பறிக்கலை, வாத்துகள் குஞ்சு பறிக்கலை, முட்டையிடலை, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் பதில் இயேசு தான் உண்மையான தெய்வம், நீங்கள் இயேசுவை நம்புங்க. இந்த மாதிரி சொன்னதுனால, ரெண்டாவது அவர் எப்போவுமே அங்கே அந்த காட்டில் ஒரு சின்ன பயிர், அந்த பயிரை கசக்குனா ஆயில் வரும். அந்த ஆயிலை பிழிஞ்சி அவங்ககிட்ட சொல்லுவார், இயேசுவின் இரத்தத்தை நினச்சி இந்த ஆயிலை தொட்டு உங்கள் நாக்கில் வச்சிடுங்கன்னு சொல்லுவார். இயேசப்பாவை பற்றி நல்ல தெளிவாக சொல்லிவிட்டு இந்த ஆயிலை கசக்கி அந்த எண்ணெயை நாக்கில் தொட்டு வச்சுக்க சொல்லுவார். அவ்வளோதான் அவருடைய ட்ரீட்மெண்ட். அவர் சுவிசேஷத்தை நல்லா சொல்லிடுவார். அவருடைய இரத்தம், அந்த இரத்தத்தை நினச்சிட்டு இந்த ஆயிலை தொட்டு வாயில் வைங்க. கிட்டத்தட்ட அந்த வட்டாரத்தில் ஒரு 30 கிராமத்தில் இப்படி சுவிசேஷத்தை சொன்னார். 30 கிராமத்துலேயும் ஆடுகள் குட்டி போட்டுது, கோழிகள் குஞ்சு பறிச்சுது, எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு. அந்த 30 கிராமமும் அப்படியே கிறிஸ்தவங்களானாங்க. ஒரு சபை அந்த பகுதியில் ஒரு பலமான சபை உண்டாச்சுது. அப்போது அந்த எதிர்க்கிற ஒரு கும்பல், எப்போவுமே அவர் செய்கிற ஊழியத்தில் ஒரு எதிர்க்கிற ஒரு கும்பல் உண்டு. அவங்க போய் ஜனங்களை நீங்கள் ஏன் கிறிஸ்டியன் ஆனீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பயப்படுத்தியிருக்காங்க. அப்போ தைரியமாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருந்து அந்த இயேசு கடவுளை நம்பின பிறகு நாங்கள்லாம் ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே குழந்தை இருக்குது. அப்போது அந்த தலைவன் ஒரு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு அலட்சியமாக, அந்த தமிழ்நாட்டுக்காரன் உங்கள் கூட வேசித்தனம் பண்ணான், அப்படி தான் பிள்ளை வந்துச்சின்னு சொல்லி கொஞ்சம் தூசணமாக சொல்லிட்டான். அங்கே வந்து தேக்க மரத்தை வெட்டி அடுக்கி வச்சுருப்பாங்களாம் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த தேக்கம் கொப்புகளை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டாங்களாம். அந்த கும்பலை அடித்து சின்ன பண்ணமாக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் இவர் போய் சொன்னார், நம்ம அடிக்கக்கூடாது, இயேசு கிறிஸ்து தீமைக்கு நன்மை செய்ய சொன்னார், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, அப்படி கற்றுக் கொடுத்தாராம். இது போன்ற சம்பவங்கள் பணித்தளங்களில் நடக்கு. நம்முடைய ஜெபம், புதிய விசுவாசிகள் ஆண்டவருக்குள்ளே பலப்படணும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு காரியம், ஒவ்வொரு மரணத்தின் போதும், குறிப்பாக அந்த சுதேச மிஷினரி மரணத்தின் போது அவருடைய பிள்ளைகள், அவருடைய மருமகள் இவர்கள் எல்லாம் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களே, அந்த அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழும்போது அது தனித்து போகவில்லை, அது நிமித்தமாக மிகுந்த பலனை கொடுக்கிறது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் அந்த சுதேசி மிஷினரியுடைய மரணம். இப்படி தான் ஒவ்வொரு மிஷினரியுடைய மரணமும் பல விதைகளை அது எழுப்பி கொண்டிருக்கிறது. அது சத்தம் இல்லாமல் மறிக்கலாம், ஆனால் அது விதைக்கும் அந்த விதை நிலத்தில் விழுந்து
உடைக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை பற்றி எரிய செய்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இன்றைக்கு நாம் பார்த்த அத்தனை மிஷினரிகளும் பயந்து போகவில்லை, ஓடி ஒதுங்கவில்லை, ஒளிந்து கொள்ளவில்லை, திரும்ப போவதில்லை. ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக். நான் இயேசுவை நோக்கி பின்பாக போவதற்கு தீர்மானித்து விட்டேன், பின் திரும்ப மாட்டேன்னு சொல்லி. இப்படிப்பட்ட அழைப்பை தான் தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். பவுலிடத்தில் கேட்பின்னு சொன்னால், தீமோத்தேக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கலையேன்னு சொல்லி அவர் பேசும்போது தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் அதனால தான் நான் சுவிசேஷத்துக்காக வெட்கப்படுறதில்லை, நான் சிறை அனுபவிக்கும் போதும் பயப்படுறதில்லை, கலங்குறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் என்ன விசுவாசம்னு கேட்டிங்கன்னா, அவர் கடைசி நாட்களில் நான் ஒப்புவித்ததை அவர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் பாருங்க, அந்த ப்ராமிஸை அவர் கடைசி வரை நிறைவேற்றுவதற்கு, நான் திரும்ப வரும்போது என்னை வரவேற்பதற்கு, எனக்கான அந்த உண்மையும் உத்தமமான ஊழியனேன்னு சொல்லி என்னை அழைக்கிற அந்த விஷயத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை அவர் காத்து கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிற அந்த நம்பிக்கை என்னை விசுவாசத்தில் ஓட வைக்குது, ஊழியம் செய்ய வைக்குது. குறிப்பாக என்னை பரிசுத்த ஆவியினால நீ காத்துக்கொள். அப்படிப்பட்ட அந்த ஒப்புவிக்கப்பட்டதை உனக்கு அவர் கொடுத்தார் பாருங்க, ஒரு ஊழியத்தை, அந்த சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியினால காத்துக்கொள், அதை யார் நிமித்தமும் விட்டுடாத அப்படின்னு சொல்றார். அப்படி காத்துக்கொள்றது மட்டும் இல்லை, 2வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவின்னு சொல்ற. பாருங்க, வழி வழியா போகுது. தேவனிடத்திலிருந்து ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளுகிறான், அந்த ஊழியக்காரன் பெற்றுக்கொண்டதை இன்னொரு ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறான். இப்படிதான் சுவிசேஷ ஒளி அந்த டார்ச் லைட்டை பாஸ் பண்ற மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு சுவிசேஷத்தை பெற்றுக்கொடுப்பீங்கன்னு சொன்னால், அது உங்களுக்குள்ளே அழிந்து போவதற்கல்ல, ஒழிந்து போவதற்கல்ல. தேவன் மீது விசுவாசம் இருக்குன்னு சொன்னால், அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னு சொன்னால், அந்த ஒளியை மற்றவர்களுக்கு டார்ச் லைட்டை ஷேர் பண்ணுவதற்கு, அவங்களுக்கு ஒளியேற்றுவதற்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யுங்க. உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக சகோதரன் நவநீதர் இன்னும் சில காரியங்களை நம்மோடு கூட அடுத்த வாரம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். God bless you.